ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். வெல்கம் டு ஜோசோன். ஓசோனில் ஓட்டை விழுந்தாலும் ஜோசோனில் ஓட்டை விழாது என்று கூறிக்கொண்டு ஒன்ன கத்து வச்சுக்கிட்டு ஓயாம மிஸ்டர் வண்டு கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. விண்டேஜ் ஐபிஎல் இன்னைக்கு ஏர்செல் துணி போட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பஜாஜ் அலையன்ஸ் துணி போட்ட ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக இன்னைக்கு பெரிய போட்டி. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கேப்டன் ஷேன் வார்ன் மஜா போட்டி. பழைய ட்ரெஸ், பழைய வைபு. இது விண்டேஜ் ஐபிஎல் வைபு. நம்ம அதில் செகண்ட் மேட்ச் ஆட போகிறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் கொச்சி டஸ்கஸ் கேரளா கூட ஆடி சென்னை சூப்பர் கிங்ஸ் படுதோல்வி அடைந்தது. அதன் அந்த படுதோல்வியின் தாக்கத்தை தீர்க்க சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் வச்சு நடைபெறப்போல ஒரு ஸ்பின் அட்டாக் இருக்குது. ஓகே, மேட்சுக்குள்ளே போகலாம் கைஸ். முடிந்தது போட்டி. ஒரு பெரிய ஷாட் ஆடிருக்காங்க. right into the money, and plunged into the out of the Wankhede Stadium. ஓகே கைஸ், சென்னை சேப்பாக்கத்தில் ஒரு 3 மணி மேட்சாக நடக்க போகுது. மஜா மேட்ச், எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம். ஓகே, மேட்சுக்குள்ள போயிடலாம் கைஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் கால்ட் ஹிட்ஸ். ராஜஸ்தான் தான் டாஸ் வின் பண்ணிருக்காங்க கைஸ். மீண்டும் என்ன பண்ண போகிறார்கள்? ராஜஸ்தான் ராயல்ஸ் ஹேவ் சூசன் டு பேட் ஃபர்ஸ்ட். நம்ம பவுலிங் போட போறோம். ஒரு தரமான சம்பவம் பண்ணி விட்டு ராஜஸ்தான் ராயல்ஸை கட்டுப்படுத்தி ஒரு சேசிங் சம்பவம் பண்ண தயாராக இருக்கிறோம். போன மேட்ச் சொதப்பிட்டோம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி. இந்த மேட்ச் நம்ம அவங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க. பாருங்க, சென்னை சூப்பர் கிங்ஸோட டீம் உள்ள வருது. ஓகே, முதல் பந்து டாக் போலிஞ்சர் அஜிங்கே ரஹானேக்கு ஃபர்ஸ்ட் பால். காத்துல ஆனா நல்ல ஒரு தொடக்கம். மிடில் ஆஃப் த கனெக்ஷன் இல்ல. பெரிய எட்ஜ், ஒரு பவுண்டரி கிடைக்கும் கைஸ். அருமையான பந்து வீச்சு. ஃபர்ஸ்ட் 2 பால்ல நிறைய டிராமாஸ் ஆர் அரங்கேறிங். மீண்டும் பெரிய ஷாட். இந்த வாட்டி கேட்சருக்கான சான்ஸ். கரெக்டான ஃபீல்டு செட்டப். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு முதல் விக்கெட் முதல் ஓவர்ல கிடைச்சிருக்கு கைஸ். அஜிங்கே ரஹானே gone for 4 runs. டாக் போலிஞ்சர் on fire. கூலா கும்பர் 3 ஃபுல் பால் தான் போட்டோம். தவறான கணிப்பு பை அஜிங்கே ரஹானே gone for 4 runs. இப்போ சஞ்சு சாம்சன் உள்ள வராரு கைஸ். அவருக்கும் இதே பந்து. டாக் போலிஞ்சர். ஓகே, நல்ல ஒரு ஃபிளிக்கு. கேப்ல பவுண்டரி கிடைக்குமா? எஸ், பவுண்டரி கைஸ். கொஞ்சம் பேக் ஆஃப் தி லெங்த் போடுவோம். ஓகே, மீண்டும் கட்டாசி விட்டுருக்காரு. மீண்டும் கேப்ல மீண்டும் ஒரு பவுண்டரிக்கான சான்ஸா? எஸ், பவுண்டரி. சஞ்சு சாம்சன் பேக் டு பேக் பவுண்டரிஸ். இங்கே பாருங்க, பழைய ஜெர்சி. ஆனால் இந்த ஜெர்சியில் சஞ்சு சாம்சன் ஆடின மாதிரி இல்லை. ஓகே, முதல் ஓவர் முடிவில் ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. 12-0 கைஸ். டக் போலிஞ்சர் அருமையான தொடக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆல்சோ அருமையான தொடக்கம். ஓகே, லக்ஷ்மிபதி பாலாஜி நம்மளோட விக்கெட் டேக்கிங் பவுலராக்கம். போன மேட்ச்சில் விக்கெட் எடுத்தார். ஷேன் வாட்சன் கேப்பை பார்த்து பிக் பண்ணுறாங்க கைஸ். சூப்பராக கேப் பிக்கிங் ஷாட்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. என்னடா ஃபீல்டிங் இது? என்ன ப்ரோ ஃபீல்டிங் இது? பெரிய ஷாட் ஆட தான் பார்க்குறாரு. யார்கர் டெலிவரி, ஆனால் கொஞ்சம் வீக்காக தான் இருக்காரு. ஓகே, நல்ல ஃபிளிக்கு. மீண்டும் 2 ஓவர் முடிவில் 17-1. போலிஞ்சர் விக்கெட் எடுத்த காரணத்தால் நம்ம திருப்பி அவருக்கு புஷ் பண்ணுறோம். இந்த ஓவரும் ஏதாவது மிராக்கிள்ஸ் நடக்குமா என்று பார்ப்போம். எட்ஜு 2 ஸ்லிப்பு கிடையல. கேப்ல பவுண்டரி. ஆனால் நல்ல பந்து. ஸ்லிப் இருந்துருக்கணும் கைஸ். ஸ்லிப்பை கொஞ்சம் உள்ளே நீக்கி வைக்கணும். நம்ம மேத்யூ ஹைடனை 2வது ஸ்லிப்பில் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பில் இருந்திருந்தால் கண்டிப்பாக கேட்ச் ஆகிருக்கும். பவுன்ஸ் இருக்குது, விக்கெட்ஸில் பவுன்ஸ் இருக்குது. ஸோ ஈஸி சான்ஸ் ஆகிருக்கு நமக்கு. எட்ஜி காலி. சொன்ன சொல் தவற மாட்டான் கோட்டை சாமி. தலைகீழாகத்தான் குதிப்பேன். கரெக்டான ஃபீல்டு செட்டப்பு. அடுத்த பாலே வச்சோம். சேம் டெலிவரி. அதே ரிசல்ட் வரன்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் ஸ்லிப்பை தூக்கி உள்ளே வச்சோம். மஜா கேட்ச் பை மேத்யூ ஹைடன் மாமா. ஷேன் வாட்சன் gone for 9 runs. அருமையான தொடக்கம். யூசுப் பதான் இப்போ உள்ளாரு. சேம் டெலிவரி. டாக் போலிஞ்சர் on fire. breathing fire guys. ஓகே, இது ஒரு நல்ல ஃபிளிக்காக இருக்கு. இது ஒரு ப்ரூட் பிளேயர் ஆக்கும். யார்கர் டெலிவரி கொஞ்சம் கஷ்டப்படுவார் இந்த பேட்ஸ்மேன். நோ, அருமையான ஷாட். முதல் 6 ஃபார் ராஜஸ்தானா? இல்லை, ஒரு பவுண்டரி. இன்னும் அவங்க 6 தொடரல. யூசுப் பதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெர்சியில் கொஞ்சம் டேஞ்சரஸ் பாய் ஆகும். அவர் பல சம்பவம் பண்ணிருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக. ஸ்டெம்பில் விழுந்துருந்தா பறந்துருங்க ஸ்டெம்பு. 3 ஓவர் முடிவில் 25-2. ஓகே, லக்ஷ்மிபதி பாலாஜியை மீண்டும் புஷ் பண்ணோம். சஞ்சு சாம்சன் ஒரு நல்ல டச்சில் இருக்காரு. பேக் டு பேக் பவுண்டரிஸ்க்கு அப்புறம் 3 டாட் பால். ஓகே, மீண்டும் சிங்கிள். பெரிய ஷாட்டு. ஆனால் தப்பான ஷாட். நோ 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 கேட்ச் போலிங்கர் நோ டியர். ஐயோ போலி. கரெக்டாக நம்மளால் அதை கொண்டு வைக்க முடியல. ஏன்னா ஹார்டஸ்ட்டில் வச்சனால கரெக்டாக ப்ரெஸ் பண்ண முடியல. கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா கேட்ச் பிடிச்சிருக்கலாம். கேட்ச் ட்ராப்ட்.
யூசுப் பதான் 5 பாலுக்கு 5. ஓ மீண்டும் கேட்சிற்கான முயற்சி, இந்த வாட்டி பிடிப்பார்களா? எஸ், பிடிச்சிருக்காங்க கைஸ். டாக் பாலிஞ்சர். நமக்கு அந்த டைமிங் பார் வரல, ஆனால் பிடிச்சிட்டாங்க கேட்ச். ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் டெலிவரி. 3வது விக்கெட்டை பறி கொடுத்துள்ளது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. இப்போ நம்ம நோஜா உள்ள வராரு. பாலிஞ்சரை வச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்கோம் கைஸ் நம்ம. ஓ பெரிய ஷாட், கேட்ச் ஆகல கைஸ். கேப்ல பவுண்டரி. நம்ம நோஜா ஆஃப் தி மார்க் வித் பவுண்டரி. பவுண்டரி பவுண்டரி பவுண்டரி. ஓ மீண்டும் அதே ஷாட், மீண்டும் அதே ரிசல்ட். நம்ம நோஜா ஆன் ஃபயர். நம்ம நோஜா ஆன் ஃபயர். ஓவர் பால் ஹெல்ப் பண்ணுமா நம்ம நோஜா? பேக் டு பேக் பவுண்டரி. ஸ்டார் பவுலரை டேக் ஆன் பண்ணியிருக்காரு. கேட்ச் போ, முடிஞ்சு. நம்ம நோஜா டாடா பை பாய் குட் பாய். 3ம் ஒரே ஷாட் ஆட பார்த்தாரு. அதில் 1ல் ட்ராப்பில் மாட்டினாரு. ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஆப்பு உறுதி என்று தோன்றுகிறது கைஸ். ஆனால் ஜேம்ஸ் ஃபால்க்னரை முடிஞ்சு 39-4 பவர் பிளேக்குள்ள 4 விக்கெட் சரிஞ்சால் அந்த டீம் என்ன நிலைமாகும் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இப்போ சஞ்சு சாம்சன் த ஒன்லி ஹோப் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். இதிலிருந்து ஒரு 150 ரன் அதை அவர் கொண்டு போவாரா? நோ, பெரிய ஷாட்டு தான் ஆட பார்க்குறாரு சஞ்சு சாம்சன். ஓகே, நல்ல பந்து, அருமையான பந்து வீச்சு லக்ஷ்மிபதி பாலாஜி. ஓகே, ஃபைனலி ஆஃப் தி மார்க். 6 ஓவர் முடிவில் 41-4 ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. பவர் பிளே முடியுது. இனி ஃபீல்டிங்கை ஸ்ப்ரெட் பண்ணலாம். பின்னர் தூக்கிட்டு வரோம். டாக் பாலிஞ்சர் 3 விக்கெட் எடுத்திருக்கிறார். அவருக்கு அடுத்த ஓவர் நம்ம கொடுக்கலாம் மீண்டும். இப்போ ஸ்பின்னர் இன்டு தி அட்டாக். ரவி ஆஷ்னா. ஓ பெரிய ஷாட் தான் ஆட பார்க்குறாரு. கேட்சிற்கான சான்ஸா? இல்லை கைஸ், ஜஸ்ட் ஷாட். ஓ பெரிய ஷாட்டே ஆட பார்க்குறாரு ஜேம்ஸ் ஃபால்க்னர். ஓ பெரிய ஷாட்டே, நல்ல ஷாட்டே. கேப்ல முதல் சிக்ஸர் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். எங்கு தொடங்கும் எங்கு முடியும், அது மாதிரி சஞ்சு சாம்சன் ஆட்டம் ஆரம்பம். 13 பாலுக்கு 21 கேஸ். ஓ மீண்டும் பெரிய ஷாட்டு. பவுண்டரியா, கேட்சா? இல்லை, நல்ல ஃபீல்டிங், நல்ல ஃபீல்டிங். சஞ்சு சாம்சன் விக்கெட் வேணும்னு தோணுது கேஸ் இப்போ நமக்கு. இல்லைன்னா கண்டிப்பாக பெட்டி தான். விண்டேஜ் ஐபிஎல்ல விண்டேஜ் சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு சஞ்சு சாம்சன். ஜேம்ஸ் ஃபால்க்னர், ஜேம்ஸ் ஃபால்க்னர், ஜேம்ஸ் ஃபால்க்னர். ஆர் யூ கிட்டிங் மீ பாடி? யோ அஸ்வின் ஓவரில் 2 6 ஒரே ஓவரில். ராஜஸ்தான் விண்டேஜ், ராஜஸ்தான் இஸ் பேக் வித் அ பேங் ஹியர். இங்கே பாருங்க, சரியான ஒரு ஷாட் ஜேம்ஸ் ஃபால்க்னர் கிட்ட இருந்து. இவர் ஒரு ஆல்ரவுண்டர் சம்பவம். மக்கள் நிறைய சம்பவம் நம்ம பார்த்துருப்போம். ஓ பெரிய ஷாட்டு, கேட்ச் முடிஞ்சு. சஞ்சு சாம்சன் சோலி முடிந்தது. ஐயோ யோ வர முன்னாடியே பிரஸ் பண்ணிட்டோம்யா. ஓ குரலி வித்தையா? ஓ டியார் டிசப்பாயின்மெண்ட் கேஸ். ஓகே, மீண்டும் ஒரு சிங்கிள். ஓகே, சஞ்சு சாம்சன் 15 பாலுக்கு 23. ராஜஸ்தான் ராயல்ஸை பெட்டி ஆக்கலான்னு பார்த்தா சஞ்சு சாம்சன் நிலச்சி நின்று ஆடிட்டு இருக்காரு. பெரிய ஷாட் இந்த வாட்டி முடிஞ்சு கேஸ். பத்ரி டசன்ட் ட்ராப் தோஸ் திங்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சாச்சு கேஸ். ராஜஸ்தானோட சோலி ஃபாஸ்ட் பவுலர்ஸே முட்டிக்கிறாங்க. சஞ்சு சாம்சன் ஒரு தவறான ஷாட்டு. 23 ரன் காலி. இப்போ ஷான் டைட்டு என்ன பண்ண போகிறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்? இந்த ரன் அவங்களுக்கு போதுமா போதாதா? ஓ நல்ல பந்து, ஸ்டெம்ப் டு ஸ்டெம்பில் போட்டால் சோலி முடிந்தது ராஜஸ்தானுக்கு சோலி. பெரிய ஷாட்டு, கேட்சா? இல்லை, பவுண்டரி கேஸ். ஓகே, லக்ஷ்மிபதி பாலாஜியோட எனர்ஜியை பாருங்க. ஓ நோ. ஓகே, 8 ஓவர் முடிவில் 63க்கு 5 கேஸ். என்னடா 64ஆவது? ஓ மை டியோர், இட்ஸ் அ நோபாலா? ஓ ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. நோபால். அவரோட ஸ்பெல்லு கடைசி நோபாலில் முடியுது கேஸ், பாலாஜியோட ஸ்பெல்லு. ஓ எட்ஜு காலி, ஆனால் விக்கெட் கிடைக்காது கேஸ். 3 ஹிட்டில் விக்கெட்டு. ஓ மை காட். ஓகே, ஆஷ்னா திருப்பி போட வர்றாரு. ஃபர்ஸ்ட் ஓவரில் 16 ரன் கொடுத்துருக்காரு ஆஷ்னா. ஓகே, ஆஷ் ஓவர். நிறைய சிங்கிள் தேவையில்லாமல் குடிக்கும். ஃபீல்டர் உள்ளே கொண்டு வர வேண்டியதாங்க கேஸ். ஓகே, 9 ஓவர் முடிவில் 68க்கு 5 ராஜஸ்தான் ராயல்ஸ். அருமையான கம்பேக் பை சென்னை சூப்பர் கிங். டாக் பாலிஞ்சருக்கு ஓவரை கொடுத்தா விக்கெட்ஸ் ஒரு 5ஆவது எடுப்பாரான்னு பார்ப்போம். ஆனால் ஃபீல்டிங்கை நம்ம உள்ளே தான் கேஸ் கொண்டு வரணும். பவுண்டரி அடிச்சு அட்டிங்கன்னு சொல்லி ஃபீல்டிங் வந்து உள்ளே தான் கொண்டு வர போகிறோம். சிங்கிள் மட்டும் கொடுக்க விடாது கேஸ். கேட்சா? ஐயோ என்ன இது ஃபீல்டிங்கு? பிடிச்சிருக்க வேண்டிய கேட்ச் ப்ரோ அது. ஓ மை டியர். ஓ என்ன பந்து ப்ரோ, சரியான பவுன்ஸ் அண்ட் ஸ்விங்கு. ஓகே, டாட் பால். ஓகே, கேப்ல அடிச்சிருக்காரு. பவுண்டரிக்கான சான்ஸ் கிடைக்குமா? யோ விட்டுருவாங்கயா பவுண்டரி. நல்ல டச்சு. ஓகே, சிங்கிளே கொடுக்க கூடாது, அதுதான் நம்ம டாஸ்கே இங்கே. ஷான் டைட்டை சிங்கிளே கொடுக்க கூடாது, ப்ரெஷரை போடணும். ஓகே, நல்ல பந்து.
பவுண்டரி அடிச்சா அடிச்சுக்கோ. ஓயோ ப்ரோ 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 MS தோனி ப்ரோ. நோ ப்ரோ, நோ நோ நோ. வச்சிருந்தா அவுட்டு, மிஸ் பண்ணிட்டார் ஸ்டெம்ப. ஓ பவுண்டரி, பவுண்டரி வேணா அடிச்சுக்க ப்ரோ. நீ பவுண்டரி வேணா அடிச்சுக்கோ. உன சிங்கிள்லாம் தான் தாராதாட்டு ஐடியாவே இல்லை. ஓகே மீண்டும் பவுண்டரி. 11 ஓவர் முடிவில் 81க்கு 5. ஐயா பவுண்டரி சிங்கிள்ஸ் போனாலும் குழப்பம் இல்லைன்னு பார்த்தா பவுண்டரி மேலே பவுண்டரி அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஓகே ஸ்பீடு தான் சப்போர்ட் ஆகுது. நம்ம ஃப்ரண்ட் ஆஃப் மாமாவை தூக்கிட்டு வர போகிறோம். ஜேம்ஸ் ஃபால்க்னர் 19 பாலுக்கு 16 விக்கெட்ஸ் பிடிச்சாடுறாங்க ரெண்டு பேட்டர்ஸும். ஓ பெரிய ஷாட்டு, இது ஒரு மஜா ஷாட். ஜேம்ஸ் ஃபால்க்னர் பேட்ல இருந்து ஃபீல்டர்ஸை வெளியே வச்சாலும் இந்த ஷாட் கண்டிப்பா 6 தான் போவோம். ஆனா மிடில் ஆஃப் த பேட் கனெக்ஷன். வாட் அ டைமிங் ப்ரோ. ஃபால்க்னர் ஸ்டாண்டிங் டால் ஃபார். ஓ மீண்டும் he launched. It has been dispatched out of the stadium guys. Back to back sixer. ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் என்று பாராமல் திஸ் ஜேம்ஸ் ஃபால்க்னர் வெட்டி மருந்து சம்பவம் அரங்கேற்றிட்டு இருக்காரு கேஸ் இங்க. பெரிய ஷாட்டு, பவுண்டரி. ஓகே இந்த ஃபீல்டிங் நமக்கு செட் ஆகாதுன்னு தோணுது கேஸ். கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஃபீல்டு வந்து கண்டிப்பாக செட் ஆகல. பெரிய ஷாட்டு, கேட்ச் ப்ரோ, கேட்ச். ஷான் டைட்டு காலி. கோனி அருமையான டுக். ஆஷ்னாக்கு முதல் விக்கெட் கிடச்சிருக்கு கேஸ். முதல் விக்கெட் ஆஷ்னாக்கு கிடச்சிருக்கு. நல்ல பந்து. ஒரு மிஸ் டைம் ஷாட்டு, இறங்கி ஆட பார்த்தார். இன்னும் ஓவர் இருக்கு. தட்டி தட்டி அலைகளோட அடிச்சிருந்தா கூட ஓரளவுக்கு பொறுமையாக ஆடி ஒரு 150 ரன் அது கொண்டு வந்திருக்கலாம் ஃபால்க்னர் கூட நின்று. அவுட்டு காலி போ. பேக் டு பேக் விக்கெட்ஸ் வர ஆஷ்னா. ரெண்டாவது விக்கெட்டும் காலி. முனாஃப் பட்டேல் ஒரு தவறான ஷாட்டிற்கான முயற்சி. ஆஷ்னா ஃபார் அ ரீசன். முனாஃப் பட்டேல் காலி. ஆஷ்னாக்கு ஹாட்ரிக் சான்ஸ். ஆன ஹாட்ரிக் ஃபார் ஆஷ். ஓ கேட்ச் கேட்ச். ஐயோ ஃபீல்டிங் இல்லை ப்ரோ. ஓ நோ, மீண்டும் பெரிய ஷாட்டிற்கான முயற்சி. திருவாதி பெட்டி படுக்கையுடன் காலி. போட்ட எல்லாருக்கும் விக்கெட் கைஸ். யாரெல்லாம் பவுலிங் போட வரீங்களோ எல்லாருக்கும் விக்கெட். ராஜஸ்தான் ராயல்ஸ் நன்றி மறப்பது நன்றன்று. ஜெயில் பறவைகள் ஆன் ஃபயர் கைஸ். கேப்டன் ஷேன் வான் பேட்டிங் வெடிமருந்து கொஞ்சம் உண்டு. எஸ் பேட்டிங் வெடிமருந்து உண்டு கைஸ். ஷேன் வான் என்ன பண்ண போறாரு? 105 ரன் தான் கைஸ். போன மேட்ச் ஆனால் 122 தான் முக்கணும். ஷேன் வான் சிங்கிள் மேலே சிங்கிள் அடிட்டு இருக்காரு. பிரவீன் தாம்பே 3 பால் இருக்கு. ஐயோ பிரவீன் தாம்பே அப்படியே போபேன்னு ஒரு பவுண்டரி அடிச்சு விட்டாரு கைஸ். திடீர்னு கரெக்டான ஃபீல்டு செட்டப்பை கரெக்டாக பிக் பண்ணியிருக்காரு. பிரவீன் தாம்பேக்கு லெக் சைடில் போடக்கூடாது, ஆஃப் சைடில் தான் நீக்கி போட வேண்டும். ஓ பெரிய ஷாட்டு. மீண்டும் இட்ஸ் பேக் டு பேக் பவுண்டரிஸ். யாரையும் குறைவாக எண்ணாதே என்பதற்கு இதுவே ஒரு சான்று கைஸ். நம்ம பெரிய பவர் இருக்காதுன்னு சொல்லி எல்லா ஃபீல்டரும் உள்ள வச்சோம். ஒரு பேக் டு பேக் பவுண்டரிஸ் அடிச்சிருக்காரு. மீண்டும் ஒரு யார்க்கர் பந்தை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே யார்க்கர் வந்து கரெக்டாக வரால. அவுட்டா ஸ்டெம்பில் விழுந்திருக்கேன் ப்ரோ. ஜஸ்ட் மிஸ்ஸு. ஐநா தூக்கிட்டாங்க. ஷேன் வார்னே கிட்ட பெருசாக வெட்டி மருந்து இல்லை. தாம்பே கிட்ட வெட்டி மருந்து இருக்கு. கேட்ச். நோ ப்ரோ. ஓ மீண்டும் கேப் பிக்கிங் பவுண்டரிஸ். டெய்லண்டஸ் தான் ரன் அடிக்கிறாங்க. இங்க பாருங்க ஷான் வார்னே பேட்ல இருந்து பவுண்டரிஸ்ல 6. ஐயோ ஆர் யூ கிட்டிங் மை பாடி? நான் சொன்னேன் இல்லை ஷேன் வார்ன் கண்டிப்பா அடிப்பாருன்னு. கரெக்டான ஓவர் காத்துட்டு இருந்திருக்காரு. இட்ஸ் பேக் டு பேக் பவுண்டரிஸ். மஜா ஷாட்ஸ். ஷேன் வார்ன் இங்க பாருங்க பிரஷர் ஆன் MS தோனி. அது 9வது விக்கெட்ல. எங்களையாடா குறைச்சி மதிப்பிட்டீங்கன்னு ஃபீல்டிங்கை மாற்ற வச்சுட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. ஓ பெரிய ஷாட்டு. முடிந்தது கதை. போலிங் 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 133 ரன்னு காலி கேஸ். என்ன ப்ரோ பாருங்க கரெக்டான ஷாட்டு. கரெக்டாக நமக்கு சர்க்கிள் வந்துச்சு. ஐயோ எடா மாக்கா குஜி சர்க்கிளை பாருங்க கேஸ். சர்க்கிள் வந்துச்சு ஆனால் பவுன்ஸ் ஆகி பிடிச்சிருக்கு. ஷேன் வார்னே நல்ல டச்சில் இருக்காருங்க. ஓ பெரிய ஷாட்டு. இந்த வாட்டி ஈஸி கேட்ச். பத்ரிநாத் பிடிச்சிருவாரு. 134 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நல்ல ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கு. இங்க பாருங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். போலிஞ்சர் 3, பாலாஜி 2, ஃபிளின்டாஃப் 3. பாரடைஸ் அமைஞ்சிருக்கு கைஸ் இந்த பிச்சு. அங்கே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஷான் டைட்டு அவன் சம்பவ ஆட்கள் தான் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பந்து ஷான் டைட்டு ஃபாஸ்ட் பவுலரு. பார்த்து பொறுமையாக ஆடணும் கைஸ். ஷார்ட் பால் வருமா? மேத்யூ ஹைடனுக்கு. ஓகே பெரிய ஷாட். ஆனா மிஸ் டைம் ஷாட் காலி.
ஓடியார் கொஞ்சம் பிரஷர் போடலான்னு பார்த்தோம் பவுலர்ஸுக்கு. முதல் ஓவர்ல விக்கெட்டை பறி கொடுத்துருக்கோம். அதுவும் டேஞ்சரஸ் மேத்யூ ஹேடன் கான் ஃபார் டக்கு. ஓகே, இப்போ சுரேஷ் ரெய்னா உள்ள வராரு. ஓகே, நல்ல ஷாட். ஒரு குயிக் சிங்கிள். ஓகே, மினாஃப் பட்டேல் போட வந்திருக்காரு. ஆஃப் சைடு கேப் இருக்கு. Oh my god, what is happening here guys? Suresh Raina gone for duck. இது ஒரு ஃபாஸ்ட் பிட்சா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது. சுரேஷ் ரெய்னா gone for ஒரு ரன். ஐயோ 130 முக்கிட்டு இருக்கு. போன மேட்ச் ஹீரோ சுப்பிரமணியம் பத்ரிநாத். ஓகே, நல்ல ஒரு ஸ்டார்ட். கண்டிப்பா பவுண்டரி கிடைக்காது, ஒரு 2 ரன்ஸ் கிடைக்கும். ஓகே, அருமையான ஸ்டார்ட் தான். ஐயோ ஜஸ்ட் மிஸ், பவுண்டரி கிடைச்சிருக்கு கைஸ். கேட்ச்னு நினைச்சேன், ஒரு ஷார்ட் பால், அருமையான ஷாட். மல்லு விஜய் ஷான் டைட்டு ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே அருமையான பந்து வச்சு ஷான் டைட்டு ஃபுல் பால் போடுவாரா இல்லை பேக் ஆஃப் தி லெங்க்தா? ஐயோ ஸ்விங்க பாருங்க, இங்கே நின்று ஒரு கறக்க தான் உண்டு ஷார்ட் பால் போட்டா. ஐயோ ஷார்ட் ஆடுறது முன்னாடியே பந்து வந்துருக்கியா? மிஸ் டைம். ஓகே, ஃபைனலி முரளி விஜய் பேட்ல இருந்து ஒரு 1 பவுன்ஸ் ஓவர் த ரோப் பவுண்டரி கிடைச்சிருக்கு. கரெக்டா கேப் பிக்கிங் ஷாட் அது. ஓகே, நல்ல ஒரு ஷாட்டு. ஒரு 6 கிடைக்குமா? இல்லை கைஸ், மீண்டும் 1 பவுன்ஸ் ஓவர் த ரோப். இதெல்லாம் மச் நீடட் பவுண்டரி. ஷான் டைட் ஓவரில் நமக்கு கிடைக்கல, அதை இந்த ஓவரில் அடிச்சு யூஸ் பண்ணணும் கண்டிப்பா. அப்போ எல்லாமே 160 எடுத்தாலே ஹை ஸ்கோர் தான். 4 ஓவர் முடிவில் 22க்கு 2. சென்னை சூப்பர் கிங்ஸ் நீட பவுண்டரி. ஷான் டைட் ஓவர் வந்தால் கொஞ்சம் பொறுமையாக பெட்டி பாம்பா அடங்கணும். ஓகே, பிரவீன் தாம்பே. ஸ்பின் அட்டாக் வந்திருக்காங்க. அங்கே ஷான் வார்னர் இருக்காரு, பிரவீன் தாம்பே இருக்காக. முதல் பந்து பிரவீன் தாம்பே. எட்ஜு, ஃபர்ஸ்ட் பாலே எட்ஜு. ஐயோ என்ன இந்த ஸ்பீடில் வருது பந்து? வரக்கு முன்னாலே வாங்கியாச்சு. ஒரு மெய்டன் ஓவர் கொடுத்துருக்கோம் கைஸ். இவருக்கு பைசா கொடுத்தா இந்த ஓவர் நிறைய பவுண்டரி கிடச்சான்னு தோணுது நமக்கு. ஓகே, முதல் பந்தே பவுண்டரி. முரளி விஜய் பேட்ல இருந்து ஒரு ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் கனெக்ஷன். ஓகே, மீண்டும் ஒரு சிங்கிள். பெரிய ஷாட், நல்ல கனெக்ஷன். சுப்பிரமணியம் பத்ரிநாத் பேட்டில் இருந்து முதல் 6 வருவான். இந்த உலகத்தில் அழிந்தாலும் அழியும் சுப்பிரமணியம் பத்ரிநாத் பேட்டில் இருந்து 6 வர்றது சந்தேகம் தான் போல. ஓகே, இந்த ஓவர் தான் கைஸ் நம்ம புஷ் பண்ண. ஏன்னா பிரவீன் தாம்பே ஓவர் நம்ம நினைச்ச அளவு டைமிங் கிடைக்கல, மெய்டன் ஓவராக கொடுத்துருக்கோம். மீண்டும் பெரிய ஷாட், மீண்டும் பவுண்டரி. இட்ஸ் a back to back boundary for சுப்பிரமணியம். லெட்ஸ் see. நோ, இல்ல கைஸ், பவுண்டரி தான் அடிக்கிறாரு சுப்பிரமணியம் பத்ரிநாத். வாட் ஹேப்பன் டு யூ பாடி? GTA 6 முன்னாடி உனக்கு 6 பார்க்கலாம்னு நினைச்சா முடியலையே. பயப்பட மாட்டா, விக்கெட் தான் நடக்கும். ஓடியார். ஐயோ, இதுக்கு மெய்டன் ஓவரே கொடுத்துருக்கலாம். அருமையான பந்து வச்சு தாம்பே அப்படியே போபேன்னு அனுப்பி விட்டார் முரளி விஜயா. நம்ம இப்போ MS தோனியை தான் இறக்கி ஆகணும், வேற வழி இல்லை. ஓகே, ஆனால் ஸ்பின்னர் ஓவர் கொஞ்சம் அஜால் குஜாலாக தான் இருக்கு. ஆனால் லெக் ஸ்பின்னர் கொஞ்சம் வீக்னஸ்ஸு MS தோனிக்கு. ஓகே, ஃபைனலி ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. MS தோனிக்கு ஸ்ட்ரைட்டில் நல்ல ஒரு இது இருக்கு. 6 போகுமா போவாதான்னு தெரில. நோ, பவுன்ஸ் இல்லை கைஸ். ஓகே, நல்ல ஷாட்டு. கேப்ல MS தோனி பேட்டில் இருந்து ஒரு 2 ரன்ஸ் கிடைக்குமா? எஸ், 3 ரன்ஸே கிடைக்கும் தோணுது. இல்லை, நோ. ஓகே, கேப் பிக்கிங் பவுண்டரி பை சுப்பிரமணியம் பத்ரிநாத். 2 மேட்ச் இவர் தான் நமக்கு அடிச்சிட்டு இருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கு. ஏன்னா லோ ஸ்கோர் மேட்ச், டைம் எடுத்து அடிப்பார். That's huge. That is a biggie. Yes, we witnessed சுப்பிரமணியம் பத்ரிநாத் 6 பிஃபோர் GTA 6 கைஸ். ஓகே, திவேத்தியா கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டாங்க கொய்யா, அந்த மாதிரி நமக்கு 2 நல்ல பால் போட்டு வந்திருக்காரு. ஓகே, ஒரு அக்ரெஷன் காட்டுவோம் கைஸ். ஏன்னா நமக்கு ரன் ரேட் ஹெவி ஆகணும். கடைசி ஓவரில் இந்த மேட்ச் எல்லாம் ஜெயிக்க கூடாது. வி ஹாவ் டு ஷோ அக்ரெஷன். சுப்பிரமணியம் பத்ரிநாத் டைமிங் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது. அது முடியதோரை அக்ரெஷன் காட்டலாம். ஆனால் இங்கே பாருங்க, டைமிங் மிஸ் ஆகுது. இருந்தாலும் மஸ்டி ப்ரோ கிட்ட நம்ம இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாமா? ஸ்ட்ரைட்டில் ஒன்று தூக்கி விட்டுருவோமா? ஃபுல் பால் போட்டால் தூக்கி விடுவோம் கைஸ். எஸ், நல்ல ஷாட். That is MS Dhoni special for you. ஏன்னா கரெக்டாக வந்துச்சு. ஸ்ட்ரைட்டில் அடிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு நின்ன ஒரு ப்ரீ பிளான்டு ஷாட்டு தான். டைம் மட்டும் தான் பண்ணேன். கடைசி நேரத்தில் ஷாட் ஒன்றும் சேஞ்ச் பண்ணாத கட்டாயத்தால் கரெக்டாக கனெக்ட் ஆச்சு. மீண்டும் ஸ்ட்ரைட்டில் ஒன்று பிளான் பண்ணி நிற்போம். ஒரு
ஐயோ அந்த இடத்துல எப்பயா ஃபீல்டிங் வச்சீங்க? ஐயோ போன பால் அந்த இடத்துல ஃபீல்டிங் இல்லையா? அப்பர் கட் அடிச்சு விட்டுலான்னு பார்த்தோம். சரியான ஃபீல்டு செட்டப். எக்ஸலன்ட் கேப்டன்சி பை ஷான் வான் மாமா. ஓ எம்எஸ் தோனி கவுன் ஃபார் 9 பேண்ட்ரு ஃபிளின்டாஃப் உள்ள வராரு. நம்ம ஒரு விக்கெட்டை எட்ஜு பிரவீன் தாம்பே ஓவரில் கொளுத்துக்காக்க என்ன ஆசை கைஸ். ஓ உள்ளவா ப்ரோ. யோ என்ன ஃபிளிக் பண்ண அதான பார்த்தோம். ஏங்க போயிட்டாங்க. கூமாப்பட்டி ஃபிளின்டாஃப் காலி கைஸ். ஓ ஹோ ஹோ சென்னை சூப்பர் கிங்ஸ் என்னதான் ஆச்சு? 5 விக்கெட் போயிருக்கு நமக்கு. ஓகே பெருமையாக நாட வேண்டியதுதான். எவ்வளோ நாள் தான் நம்மளை பத்ரிநாத்தே காப்பாற்றிட்டு இருக்காரு பாருங்க கைஸ். ஓகே காத்துல நான் கேப்பில் 9 ஓவர் முடிவில் 65 கைஸ். 5 விக்கெட் காலி. திவேத்தியா மட்டும்தான் நமக்கு ஓரளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மேட்ச்சில். ஓகே நல்ல ஷாட்டு கேப்பில். பவுண்டரி ஃபார் சுப்பிரமணியம் பத்ரிநாதன். த ஒன்லி ஹோப்பு. ஓய்யோ டிஸ்பாச்டா ஜஸ்ட் மிஸ். லாங் மிட் ஆஃப்ல ஒரு ஆள் நின்று தூக்குவான்னு தான் நினைச்சேன். நோ பாலா. அல்பி மோர்க்கலே அடி தான் செட் ஆகும். ஓகே அல்பி மோர்க்கல் பேட்டில் அக்ரெசிவ் ஷாட் மட்டும் தான் செட் ஆகும். ஏன்னா அதை தாண்டி நம்ம வேற ஒன்றும் ட்ரை பண்ணலாம். அல்பி மோர்க்கல் கிட்ட கொஞ்சம் பத்ரிநாத்தை வச்சு கொஞ்சம் கிரவுண்ட் அவுட் ஷாட் எல்லாம் ஆடி எப்படியா மேட்ச் அப் பண்ணிடலான்னு தோணுது இந்த மேட்ச். எஸ் நல்ல ஷாட், நல்ல கவர் டிரைவ். மீண்டும் ஒரு பவுண்டரி. சுப்பிரமணியம் பத்ரிநாத்தின் 50 30 பால்களில் வந்திருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக அருமையான ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு. 2 மேட்சும் சுப்பிரமணியம் பத்ரிநாத் தான் கைஸ் அடிச்சது. ஓகே நல்ல ஒரு கேப் பிக்கிங் ஷாட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். 10 ஓவர் முடிவில் 85. ஐயோ பிரவீன் தாம்பே 3 ஓவரில் 7 ரன் தான் கொடுத்துருக்காரு. 2 விக்கெட் வேற எடுத்திருக்காரு. பெரிய ஷாட்டு. ஐயோ ஃபீல்டர். ஓ மை ருக்கு தப்பான ஷாட் ஆட பாத்தியே ருக்கு. அதுக்கு உனக்கு ஆப்பு கிடைத்து விட்டதா ருக்கு. கோனி வராரு. 59 பாலுக்கு 55. சிஎஸ்கே ஸ்டில் இன் படுகொலி மோட்ல தான் இருக்கிறது கேஸ். தான் லாஸ்ட் ரெகனைஸ்டு பேரு. நம்ம ஆஷ்னா இருக்காரு குழப்பம் இல்லை. ஓயோ யோ பேக் ஃபுட் ஆடணுமா ஃப்ரண்ட் ஃபுட்ல டிஃபென்ஸ் வைக்கணுமான்னு நினைச்சு கடைசி நேரத்தில் 2 டிஃபென்ஸும் இல்லாமல் கொஞ்சம் லேட்டாக ஆட போய் இங்க பாருங்க லேட்டு டிஃபென்ஸ் லேட்டு. ஓ மை காட் கோனி கான் ஃபார் 1. யோ என்ன இது? பிரவீன் தாம்பே 4 விக்கெட். இனி ஷான் வான் வேற இருக்காரு. ஓ இங்க பாருங்க டானு. பிரவீன் தாம்பே அருமையான பந்து வச்சு 4 விக்கெட். இங்க பாருங்க அடுத்த அட்டாக்கு ஷான் வான். விக்கெட் ரன் ரேட் 5.8 இருந்தாலும் ஓ யோ இது என்ன விக்கெட்? பேட் ப்ரோ. யோ அம்பேரு. யோ பேட் ப்ரோ. ஓ மேட்ச் இது ஒரு சேஞ்சிங் மொமெண்டாக்க. இது கண்டிப்பா பேட்டா இருந்தங்கி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு சோலி முடிஞ்சு கேஸ். க்ளவுஸா இருந்தாலும் சோலி முடிஞ்சு. ஐயோ க்ளவுஸ் போட்டுருக்கு போலையா? க்ளவுஸா ஷோல்டரா. ஐயோ அவுட்டா. க்ளவுஸ்ல பட்ட சிம்பிளே காட்டலையே ப்ரோ. ஐயோ ஓகே நல்ல ஃப்ளிக்கு. ஒரு 2 ரன்ஸ். கட்டக்க ரன்ஸ் எல்லாம் ஓடி தான் ஆகணும் கைஸ். அது யாருக்கிட்ட இருந்து வந்தாலும் சரி குழப்பம் இல்லை. நமக்கு ரன்ஸ் தான் வேணும். இப்போ கண்டிப்பாக ஒரு ஃபீல்டிங்கில் கொஞ்சமாக தப்பு பண்ணிட்டோம். இங்கே ஈஸியாக பிளேஸ்மெண்ட் பண்ணிடலாம். இப்போ கவர்ஸ் மட்டும்தான் நமக்கு பிளேஸ்மெண்ட் பண்ண முடியுது. ஓ நோ கேட்ச் பிடிக்காதீங்க ப்ரோ. ஷார்ட் பால் போட்டா தூக்கி கறக்கி விட்டுறலான்னு பார்த்தோம். ஒன்றும் நடக்கலை கைஸ். ஓகே லக்ஷ்மிபதி பாலாஜி இப்போ வரார். 46 பாலுக்கு 47. சாத்தியம் இல்லையா என்று தெரியவில்லை. கண்டிப்பாக சாத்தியம் இல்லை தான் இப்போதைக்கு. பட் பாலாஜிட்ட வெடி மருந்து இருக்குமா? எஸ் கொஞ்சம் இருக்குன்னு தோணுது கைஸ். ஓகே நல்ல ஷாட்டு. பவுண்டரி கிடைச்சா சூப்பராக இருக்கு. ஆனால் பவுண்டரி கிடைக்காது. லக்ஷ்மிபதி பாலாஜி கிட்ட கொஞ்சம் நல்ல டைமிங் இருக்கு. நோ. ஓகே டிஃபென்ஸ் தான் ஆடணும். நோ பவுண்டரி வராது கேஸ். ஏன்னா டைமிங் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். ஓகே இந்த மாதிரி சிங்கிள்ஸ் கிடைச்சா எடுத்துக்கணும். கண்டிப்பாக சிங்கிள் ஆடணும். பவுண்டரி எதிர்பார்க்க கூடாது. முடிஞ்சா கேட்ச் ட்ராப்பு. ஜஸ்ட் மிஸ் கேட்ச் ட்ராப். இப்போ சிஎஸ்கேக்கு சோலி முடிஞ்சிருக்கும். கேட்ச் ட்ராப் ஆன காரணத்தால் தப்பிச்சாரு. போலிஞ்சரை நம்மளால் நம்பவே முடியாது. பாலாஜி அளவுக்கு டைமிங் போலிஞ்சர் கிட்ட இல்லை கைஸ். பாலாஜிட்ட நல்ல டைமிங் இருக்கு. கஷ்டம். மிஸ்ஸே வந்து இல்லை. போலி ஃபைன் லெக்கில் தட்டி விடு போலி. ஒரு பவுண்டரி கிடைக்கும்.
ஓகே பவுலிங்கர் கிட்ட இருந்து சிங்கிள் கிடச்சிருக்கு. ஆஷ்னா விக்கெட் மட்டும் கரெக்டாக இருந்திருந்தா நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். தேவையில்லாத விக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்து இப்போ மேட்ச் கொஞ்சம் ப்ரெஷர், ஹெவி ப்ரெஷர் ஆயிட்டு. எட்ஜி முடிஞ்சு. ஓ நோ ப்ரோ, சென்னை சூப்பர் கிங்ஸ் இட்ஸ் a back to back loss ப்ரோ. ஓடிஆர் ஷான் வாட்சன் அணி தரமான சம்பவம் பண்ணி விட்டது ப்ரோ நம்மள. 134 ரன் கூட அடிக்க முடியாத சூழ்நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பாருங்க. டாப் ஆஃப் த டேபிள்ல மும்பை இருக்கு 9வது சென்னை சூப்பர் கிங்ஸ், அடுத்தது பஞ்சாப், பூனே வாரியர்ஸ், இந்தியா இருக்கு. இனி நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம ஆர்சிபியை கூட ஆக்கும். ஆட்டோக்கார தம்பி மாதிரி ஹெல்ப் பண்ணுவாரா இல்லையான்னு பார்ப்போம். கண்டிப்பா கம்பேக் கொடுக்குறோம் கைஸ். நமக்கு மேட்ச் இன்னும் மொத்தம் 18 மேட்ச் உண்டு. கண்டிப்பா நம்ம கம்பேக் கொடுக்குறோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோசன். கம்பேக் கண்டிப்பா இருக்கும் கைஸ். 2 தொடர் தோல்வி, அதுவும் லோ ஸ்கோர் மேட்சே தோல்வி அடைஞ்சிருக்கோம். கண்டிப்பா இந்த வெறியை நம்ம தீத்தாவோட நெக்ஸ்ட் மேட்ச். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோசன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோட லைக் டார்கெட் 500 லைக்ஸ் கைஸ். பாயால் கம்பேக் இருக்கு கைஸ். வெறி ஆகிட்டேன் நான்.